கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வாங்கிறாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து பெருசா வந்து ஏமாத்துறாங்க. அதேமாரி நம்ம சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, நெறைய வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க. இனிமே வந்து வராது. உங்களால வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வராதோ, வரலையோ அது வந்து வேற பிரச்சனை. பட் நம்மளால வந்து இப்பயும் வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல வந்து நெறைய பேருக்கு தங்கம் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகை வாங்குறது அப்படிங்கிற மட்டும் தான் ஞாபகம் வரும். பட் அப்படி கிடையாது. கோல்டுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகை வாங்குறதே கிடையாது. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுனாலே வந்து காயின் வாங்குறதும் கிடையாது. அது வந்து வேற மாரி இருக்கும். இப்ப இருக்கிற காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டுனாலே வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாரி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. உங்களுக்கு திருட்டு போறதுக்கு பயம் இருக்காது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன விலையில வாங்குறீங்களோ, என்ன விலையில வாங்குறீங்களோ, அதே விலையில தான் நீங்க வந்து விக்க போறீங்க. ஸோ ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன செய்வீங்க, ஒரு நகைய வாங்குவீங்க. நகைய வாங்குன பிறகு என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 11,000 வாங்கிறீங்க. ஸோ 11,000க்கு என்ன செஞ்சிருக்கீங்க, 1 கிராம் வாங்கியிருக்கீங்க. அத நீங்க கடையில போய் விக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அவங்க வந்து 11,000 கண்டிப்பா வந்து தரமாட்டாங்க. ஒரு 10,000மோ இல்ல 10,500 அப்படிங்கிற மாரி தருவாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து அத எடுத்து அவங்க வந்து விக்கணும். ஸோ அவங்க விக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ அந்த கம்மியான பிரைஸ் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நகையில மட்டும் தான் இருக்கும். அதே மாரி கோல்டு காயின்ல மட்டும் தான் இருக்கும். பட் நம்ம ஆன்லைன்ல இந்த மாரிலாம் வேலைலாம் நடக்காது. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் கோல்டு இருக்கும். ஸோ டிஜிட்டல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க, டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலயும் இதே மாரி தான் நடக்கும். நீங்க என்ன செய்வீங்க, ஒரு 11,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிராம் கோல்டு வாங்குறீங்க. ஸோ அந்த 1 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விக்கும்போதும் அதே தான் நடக்கும். 10,500 இல்ல 10,200 அப்படிங்கிற மாரி தான் சம்திங் அவங்க வந்து குடுப்பாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 11,000 அந்த மார்க்கெட் பிரைஸ் கோல்டு வந்து என்ன பிரைஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கோ, அந்த பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து தரமாட்டாங்க. பட் இப்ப பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் சாவரின் கோல்டு பாண்டு, அப்புறம் கோல்டு ஸ்டாக்ஸ். ஸோ இந்த 4 பத்தி வந்து பார்க்க போறோம். பிளஸ் இத பத்தியும் வந்து பார்த்துக்குருவோம். இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி நெகட்டிவா பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காண்டி நீங்க வந்து அந்த கோல்டு நகையோ, காயினோ இல்ல கோல்டு டிஜிட்டல் கோல்டோ வாங்குறீங்களா, அப்ப அது வந்து வாங்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு அங்க வந்து லாஸ் தான் ஆகுது. நஷ்டம் தான் ஆகுது. அதே மாரி நீங்க இந்த நாள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதுலயும் வந்து இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க நெறைய ஆடெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பட் கோல்டுல மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து போட்றாதீங்க. உங்களுக்கு இருக்கிற லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்ல இத தவிர வந்து யாருமே வந்து தரமாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க உங்கள எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். பிளஸ் இதுல வந்து நம்ம பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்ட். ஸோ சாவரின் கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு வாங்கும்போது எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஜிஎஸ்டி இருக்காது. விக்கும்போது எந்த சார்ஜஸ் கிடையாது. பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து தான் புரொவைட் பண்ணி தராங்க. ஸோ கவர்மெண்ட் தராங்க. பிளஸ் இது கூட இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் வேற தருவாங்க ஒவ்வொரு வருஷம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் வந்து மேல ஏறிட்டே போகும். அத வந்து நீங்க வந்து சம்பாரிக்கலாம். அதே மாரி வருஷம் வருஷம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் வேற தராங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய வீடியோலாம் வந்து பார்த்திருப்பீங்க. இப்ப வந்து எஸ்ஜிபி சாவரின் கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வந்து குடுக்குறது இல்ல அப்படின்னு பார்த்திருப்பீங்க. ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத நிப்பாட்டிட்டாங்க. பட் நம்ம இன்னும் வந்து வாங்கலாம். இன்னும் வந்து அந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து வாங்கலாம். பட் எப்படி வாங்குறது? எங்க வாங்குறது? அத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லென்த்தா இருக்கும். பட் நீங்க இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தங்கத்த வந்து எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்? அப்படிங்கிறது ஒரு ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கோல்டு பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கோல்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போயி கோல்டு பிரைஸ் டுடே அப்படின்னு அடிச்சீங்கன்னா, அது ஒரு வேற மாரி வரும். பட் அது வந்து உண்மையான பிரைஸ் கிடையாது. உண்மையான பிரைஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும். அது வந்து MCXல இருக்கும். ஸோ MCX கோல்டு டுடே பிரைஸ் அப்படிங்கிற மாரி அடிங்க கூகுள்ல. அப்ப இந்த ஒரிஜினல் பிரைஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம MCXல கோல்டு ஃபியூச்சர்ல தான் வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்றீங்க, ஒரு நகை வாங்குறீங்க. ஸோ நகை வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படும். நம்ம யூஸ் பண்றதுக்கு வேணா கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்கலாம். நகைய வந்து வாங்கலாம். மத்தபடி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஸோ நகைய வாங்கி வச்சுக்குருவோம். நமக்கு அடுத்து கொஞ்சம் யூஸ் ஆகும். தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற தானே போகுது. ஸோ நம்ம அத வாங்கி வச்சிருந்தா நல்லது தானே அப்படின்னு நெனச்சு நீங்க வாங்குனீங்கன்னா, ஸோ நகைய வந்து வாங்காதீங்க. உங்களுக்கு யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து நகைய வந்து வாங்குங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த மாரி நகைய வந்து நீங்க சும்மா வந்து லாக்கர்ல போட்டு வைக்கிறதுக்கு நீங்க வந்து நகை வாங்குறீங்கன்னா, கண்டிப்பா வாங்காதீங்க. யூஸ் பண்ணணும்னா நகைய வாங்குங்க. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாருங்கன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ்க். ஸோ தனிஷ்க் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ரேட் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்க, அவங்களோட வெப்சைட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 24 கேரட் கோல்டு. ஸோ 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 11,176 76 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதில என்ன பார்த்தோம், நம்ம ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ பார்த்தோம் MCXல 10,000 சம்திங்
987 கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11,000ன்னு எடுத்துக்குருவோம். ஸோ 11,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிராம் கோல்டோட பிரைஸு. ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176 வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காங்க. அதாவது அவங்க அந்த 176 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. ஸோ ரவுண்டா வந்து ₹200 அவங்க வந்து ப்ராஃபிட் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகைய வந்து வாங்க போறீங்க. ஸோ நகைய வாங்க போனா என்ன ஆகும்? 11,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளா நீங்க வந்து வச்சுக்கோங்க. 11,000க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிராம் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல நீங்க நகைய வாங்குனீங்கன்னா, 10% வந்து மேக்கிங் சார்ஜ் குடுக்கணும். ஸோ மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 டூ 15, 20 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில சார்ஜ் ஏத்த மாரி வந்து மாறும். ஸோ மினிமம் வந்து நான் வந்து 10% அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ 10% எடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12,100 வந்து மாறுது. அடுத்து அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஜிஎஸ்டி வேற குடுக்கணும். ஸோ நீங்க 11,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பிரைஸ் இப்போதைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. 11,000 வாங்குறதுக்கு பதிலா நீங்க என்ன செய்றீங்க? ரூ. 12,600 வந்து குடுக்குறீங்க. ரூ. 1,600 வந்து எக்ஸ்ட்ரா குடுக்கிறீங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருடு போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 12,600க்கு வந்து வாங்கியிருக்கீங்க. பட் எந்த கடைக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12,600 வந்து யாருமே வந்து தரமாட்டா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க ஜிஎஸ்டி நீங்க வந்து போட்டிருக்கீங்க. ஜிஎஸ்டி வந்து யாருமே தரமாட்டா. அதே மாரி நீங்க எந்த கோல்டு வேல்யூ வந்து வாங்குறீங்களோ, ஸோ கோல்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 11,000 வந்து போய்க்கிட்டு இருக்கு. 11,000க்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைக்காரங்க எல்லாமே வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்க 12,600க்கு வந்து வாங்கியிருக்கீங்க. பட் கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,500 இல்லாட்டி 10,200 அப்படிங்கிற மாரி தான் வந்து வாங்குவாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டான கோல்டு பிரைஸ் வந்து யாருமே வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ 2வது இடத்துல என்ன செய்வீங்க, நீங்க வந்து கோல்டு காயின் வாங்குவீங்க. இல்லாட்டி கோல்டு பார் அப்படிங்கிற மாரி வாங்குவீங்க. ஸோ இதில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் மட்டும் இதுக்குள்ள வந்து குறையும். ஸோ அங்க என்ன பார்த்தோம் 10 டூ 15, 20% இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த கோல்டு காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 டூ 15, 20%ல வந்து மேக்கிங் சார்ஜ் இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 2% தான் வந்து போடுவாங்க. ஸோ 2% இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ப்ராஃபிட் கண்டிப்பா வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கண்டிப்பா இருக்கும். ஸோ 11,000 வந்து ஒரிஜினல் பிரைஸ். 11,000த்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ கட்டுறீங்க? 763 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து உங்களுக்கு திருடு போறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து லாக்கருக்கு நீங்க சார்ஜ் குடுக்கணும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைலாம் வரும். அதே மாரி விக்க போம்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11,700க்கு விக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் 10,500க்கு தான் வாங்குவேன். இல்லாட்டி 10,000க்கு தான் வாங்குவேன் அப்படின்னு கடைக்காரன் வந்து சொல்லுவான். ஸோ உங்களுக்கு இங்கனக்குள்ளயும் வந்து லாஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் கோல்டு. ஸோ டிஜிட்டல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாத்த விட பெட்டர் அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க என்ன செய்வீங்க 11,000க்கு வந்து வாங்க போறீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் அவங்க எடுப்பாங்க. ரூ. 200 வந்து ப்ராஃபிட் எடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி நீங்க வந்து கட்டணும். ஸோ முன்னாடி பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து 3% ஜிஎஸ்டி வந்து நீங்க வந்து கண்டிப்பா கட்டணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வருது? 11,500 வருது. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விக்க போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 11,500 கிடைக்குதா? ஸோ அந்த 11,500லயே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10,500 தான் குடுப்பேன். 10,200 தான் குடுப்பேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கனக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ நீங்க விக்க போனாலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்மியான ரேட்ல தான் விக்கிறீங்க. கோல்டு விலை என்னதான் நீங்க 11,000 அப்ப ஓடிக்கிட்டு இருந்தாலும், உங்களால 11,000க்கு விக்க முடியாது. நீங்க 10,500 இல்ல 10,200க்கு தான் விக்க முடியும். ஏன்னா, யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ள இறங்க போறோம். ஸோ இதுக்கடுத்து பார்க்க போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் தவிர. மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து வாங்கிறாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு இடிஎஃப். ஸோ கோல்டு இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது எந்த சார்ஜுமே கிடையாது. ஒரு சார்ஜுமே கிடையாது வாங்கும்போது. 11,000க்கு நீங்க வாங்குவீங்க. 11,000க்கு தான் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு வந்து தருவாங்க. பட் நீங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க அதுக்கு டீமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ டீமேட் அக்கவுண்ட்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து டீமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ சேனல வந்து விசிட் பண்ணுங்க. சேனல விசிட் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டர்ல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீடியோ இருக்கும். ஸோ அந்த மெயின் பெரிய வீடியோ வந்து பாருங்க. அதில என்ன போட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு போட்டிருப்பேன். அது இல்லாம நீங்க டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா, ஸோ டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்க வந்து புரோக்கர வந்து சூஸ் பண்ணணும். ஸோ புரோக்கர் ஆப்லாம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அந்த புரோக்கர் ஆப் சூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் புரோக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது அத பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த பெஸ்ட் புரோக்கர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெஸ்ட் புரோக்கரோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்க வந்து நீங்க வந்து கீழ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கும்போது எந்த சார்ஜஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. விக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியா வந்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள டிபி சார்ஜ் இருக்கும். ஸோ டிபி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 15 டூ ₹22 மட்டும் தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ₹15 டூ ₹22 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணாலும், இல்ல ₹2,00,000 இன்வெஸ்ட் பண்ணாலும், இல்ல ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 டூ ₹22 தான் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 0.3 டூ 0.8% வந்து இருக்கும்.
ஸோ 0.3 to 0.8% நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ரூ. 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ 10,000த்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 0.8% எவ்வளோ வரும்? ரூ. 80 வரும். ஸோ 0.8% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 80. ஸோ வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூ. 10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு வருஷத்துல உங்கட்ட ரூ. 80 மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ வருது? ஸோ இந்த 15 to ரூ. 22 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விக்கும்போது மட்டும் தான் எடுப்பாங்க. இந்த இந்த 0.5% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துல ஒரு தடவ தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வருது பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு நீங்க என்ன செய்றீங்க, 1 வருஷம் கழிச்சு விக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ 1 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30% ஏறிருச்சு. ஸோ அந்த ரூ. 11,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆயிருச்சு? ரூ. 14,300 ஆயிருச்சு. ஸோ 14,300 ஆயிருச்சு. நீங்க விக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 16,225 உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த பிரைஸ் வந்து எவ்வளோ? ரூ. 14,300 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டு பிரைஸ் வந்து அப்ப இருக்கு. ஸோ உங்களுக்கு ரூ. 14,300 கரெக்ட்டா அவங்க வந்து வித்து தருவாங்க. மேல கீழலாம் இறங்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோல நீங்க விக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கோல்டு பிரைஸ் அப்ப என்ன நடக்குதோ, அந்த பிரைஸ்ல தான் நீங்க வந்து விப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏமாத்துறதுக்கே இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வேல எதுவுமே இல்ல. நீங்க என்ன செய்றீங்க, இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு இடிஎஃப். பட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே இடிஎஃப்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அவங்கள என்ன செய்றாங்க, மியூச்சுவல் ஃபண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா இடிஎஃப்க்கு தான் போவாங்க. அவங்க இடிஎஃப்ல தான் வந்து காசு போடுறாங்க. ஸோ இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து சார்ஜ் எடுப்பாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த சார்ஜ எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் தனியா வந்து சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாருங்க 0.2 to 0.4% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இடிஎஃப்லயும் பார்த்தீங்கன்னா 0.4 to 0.8% வந்து பார்த்தீங்கன்னா, இடிஎஃப் எடுப்பாங்க. ஸோ 2யும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து குடுக்க போறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாரி போடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.6 to 1.2% வந்துரும். ஸோ இந்த 0.2 to 0.4 அப்புறம் 0.4 to 0.8 இந்த மாரி எதுக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி கோல்டு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐசிஐசிஐ கோல்டு இருக்கும். எஸ்பிஐ கோல்டு இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெறையா தனித்தனியா வந்து கம்பெனி வச்சிருப்பாங்க. ஸோ தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோல்டு குடுப்பாங்க. ஸோ தனித்தனியா கோல்டு குடுக்குறனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 0.2ங்கிற மாரி அவங்க வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 0.4% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.5% வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வித்தியாசமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். ஸோ நீங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து செக் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டே வந்து பார்த்தீங்கன்னா, இடிஎஃப்ல தான் போடுறாங்க. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு போடுறதுக்கு பதிலா, ஸ்ட்ரெயிட்டா நீங்களே வந்து இடிஎஃப்ல வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியா வந்து செலவாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாவரின் கோல்டு பாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை பண்ணும்போது, வாங்கும்போது எந்த சார்ஜுமே கிடையாது. அதேமாரி செல் பண்ணும்போது, விக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சார்ஜுமே கிடையாது. உங்களுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து புரொவைட் பண்ணி தருவாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் உங்களுக்கு புரொவைட் பண்ணி தருவாங்க. இதில என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு நீங்க வந்து இதில வந்து அப்ளை பண்ணணும். ஸோ 8 வருஷத்துக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். அதாவது இந்த பாண்ட வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். ஸோ எவ்வளவுக்கு இந்த பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தங்க விலை இப்ப எவ்வளோ இருக்கோ, 1 கிராமுக்கு எவ்வளோ இருக்கோ, அவ்வளோதான் இதோட பிரைஸு. ஸோ அதுவும் இல்லாம என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் வேற தருவாங்க. ஸோ எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்ன செஞ்சிருக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கிடையாது. இப்போதைக்கு ஆர்பிஐ வந்து அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ஆர்பிஐ தான் வந்து இது வந்து தருவாங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2023 டூ 24 தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 8,000 இருந்துச்சு தங்க விலை. ஸோ ரூ. 8,000 நீங்க வந்து அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும், அதேமாரி 8 வருஷம் வந்து நீங்க இது வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ 2032 முடிய வந்து நீங்க வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ இப்போதைக்கு உங்களால இத வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். ஸோ எங்க வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து வாங்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 11,000 வந்து கோல்டு பிரைஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சார்ஜ் எதுவுமே கிடையாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 11,000க்கு தான் வாங்குவீங்க. எவ்வளோ சார்ஜ் ஓடிக்கிட்டு இருக்கோ, அதே சார்ஜ்ல தான் வாங்குவீங்க. விக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சார்ஜுமே கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% வேற தருவாங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லாங் டெர்ம்க்கு தான் நீங்க வந்து ஹோல்டு பண்ணணும். 5 வருஷம் கழிச்சு தான் நீங்க வந்து உங்களால அத வந்து விக்க முடியும். அதேமாரி நீங்க உங்களுக்கு 8 வருஷம் முடிய டைம் குடுப்பாங்க. ஸோ அந்த 5 வருஷம் ஆயிருச்சுன்னா, அதாவது கவர்மெண்ட்டே என்ன சொல்லுவாங்க, ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுவாங்க, நீங்க இப்போ உங்களுக்கு விக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இப்ப வந்து வித்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்க 8 வருஷம் முடிய வந்து ஹோல்டு பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ ஆர்பிஐ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து எஸ்ஜிபி அதாவது சாவரின் கோல்டு பாண்ட் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டாங்க.
ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்லயும் இந்த மாரி கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா, நீங்க சாவரின் கோல்ட் பாண்ட வந்து இப்பயும் வாங்கலாம். உங்களுக்கு அந்த 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டீமேட் அக்கவுண்ட் வேணும். ஸோ டீமேட் அக்கவுண்ட்ட பத்தி எதுவும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இப்ப தான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ஸோ நீங்க வந்து அந்த 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ அந்த 2 வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். அந்த அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க தொட்டு. ஸோ நீங்க டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்ஜிபி அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும். ஸோ எஸ்ஜிபி அப்படின்னு சர்ச் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் வந்துரும். ஸோ நான் என்ன சொன்னேன், எஸ்ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து 8 வருஷம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஜிபி வந்து 8 வருஷம் ஹோல்ட் பண்ற மாரி வந்து அவங்க நெறைய ஸ்கீம் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து நெறைய ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஜிபி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க எந்த வருஷத்துக்கு ஏத்த மாரி வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த வருஷத்துக்கு ஏத்த மாரி வந்து நீங்க வந்து வாங்கிக்கிறணும். ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து 2032ல வந்து எக்ஸ்பைரி ஆகும். இது வந்து 2032ல வந்து எக்ஸ்பைரி ஆகும். அதுக்கடுத்து வந்து பாருங்க, இது வந்து 2031, 31 இருக்கு, 28 இருக்கு, அப்புறம் 29 இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பாண்ட்ஸ் இருக்கும். அதில நீங்க எந்த வருஷத்துக்கு ஏத்த மாரி வந்து நீங்க எக்ஸ்பைரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ 2028ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து முடிஞ்சிரும். ஸோ 2028 அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து எனக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்ப இதோட விலை வந்து பாருங்க, 2028 இருக்கா, அந்த 2028ஓட விலை எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,699 வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் இருக்கு. ஸோ அந்த சாவரின் கோல்டு பாண்டோட பிரைஸு. ஸோ இதுலயும் வந்து ஒரு சில பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன சொன்னோம், கோல்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11,000 இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 11,000 அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து வாங்குறவங்க, விக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 11,699 வந்து வித்திருக்காங்க. ஸோ அதோட பிரைஸ் தான் எனக்குள்ள வந்து இருக்கும். ஸோ அதே மாரி நம்ம எவ்வளோ பாண்ட் வந்து பார்த்தோமோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் நடக்கும். ஸோ இப்ப வேற ஏதாவது பாண்ட் பார்ப்போம். வேற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2031 இருக்கு. ஸோ இது பாருங்க, 27 ஜூன் 2031ல வந்து எக்ஸ்பைரி ஆகும். இப்பயும் வாங்கணும்னு நெனச்சா நீங்க வந்து வாங்கிக்கலாம். பட் இப்பயும் நீங்க இந்த எஸ்ஜிபி வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண பிறகு, இல்ல டீமேட் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, பட் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அத பத்தி தான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ இப்ப இந்த 27 ஜூன் 2031ல போனோம்னா, அதோட பிரைஸ் எவ்வளோ நடக்குது அப்படின்னு பாருங்க. அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12,753 வந்து நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11,000 வந்து நார்மல் பிரைஸு. 11,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸு. அத விட கம்மியில வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. அதிகத்துல தான் கிடைக்கும். ஸோ இது பாருங்க, 12,700 இருக்கு. 13,000லாம் இருந்துச்சு. நான் ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன், 13,000லாம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கம்மியான விலையில வந்து எப்பயுமே கிடைக்காது. நீங்க கொஞ்சம் அதிகமா தான் வாங்குற மாரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிமாண்ட் அப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இத விட பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க கம்மியான பிரைஸ்ல தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். பட் நீங்க அப்படியே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து இத தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பை ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் செல் ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து வாங்க தான் போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்க போறீங்க. ஸோ பை ஆப்ஷன தொட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கற மாரி இருக்கும். ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆர்டர் இருக்கும். மார்க்கெட் ஆர்டர மட்டும் எப்பயுமே தொட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ஹையஸ்ட் பிரைஸ் வந்து வித்தாலும் வித்துருவாங்க. ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து லிமிட் ஆர்டர் வந்து தொடணும். ஸோ லிமிட் ஆர்டர வந்து தொட்டீங்கன்னா, எனக்குள்ள பாருங்க, எனக்குள்ள வந்து லிமிட் பிரைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மல் பிரைஸ் எவ்வளோ இருக்கும்? 11,000 இருக்கு. ஸோ நீங்க 11,000 வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ 11,000 செட் பண்ணி விட்டுருங்க. 11,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க செட் பண்ணி விட்டீங்கன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11,000த்துல வந்து கிடைக்கும். அதேமாரி நீங்க 11,000த்துல வாங்கணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ உங்களுக்கு எப்படியாவது அந்த கோல்டு பிரைஸ், அதாவது இந்த எஸ்ஜிபி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இப்ப எவ்வளோ ஓடுது? 11,000 ஓடுது. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11,500 கொஞ்சம் ரூ. 500 எக்ஸ்ட்ரா குடுத்து நீங்க வந்து இத வந்து வாங்கலாம். ஸோ இந்த 16,500 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு 11,500, ஓரளவுக்கு ரூ. 500 வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து போட்டு செட் பண்ணி வைக்கணும். நீங்க வந்து வாங்கிறாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லிமிட் ஆர்டர்ல வாங்குங்க. மார்க்கெட் ஆர்டர்ல கண்டிப்பா வந்து வாங்கிறாதீங்க. மார்க்கெட் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கிறதுலயே வந்து ஹையஸ்ட் பிரைஸ்ல வந்து வித்தாலும் வித்துருவாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்ட் லோன் கம்பெனி. ஸோ கோல்ட் லோன் கம்பெனி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஸ்க்ளைமர். என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பை பண்ணணுமோ, ஹோல்ட் பண்ணணுமோ, இல்ல செல் பண்ணணுமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா உங்க இஷ்டம் தான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வழி தான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி வழி இருக்கு. இந்த வழியில வந்து நீங்க வந்து போலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வழியில போங்க. இந்த வழியில வந்து நீங்க வந்து வாங்கலாம். இந்த வழியில வித்துருங்க. இந்த மாரி வந்து நீங்க செய்யுங்க அப்படிங்கிற மாரி எதுவும் சொல்லல. வழி காமிச்சிருக்கேன். நீங்க எந்த வழியில போணுமோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அது எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் லோன் கம்பெனி, மணப்புரம் ஃபைனான்ஸும், அதே மாரி முத்தூட் ஃபைனான்ஸ் தான். ஸோ இவங்க இடத்துலயும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தங்கத்தில வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ, அதே தான் இவங்களுக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் மேல கீழ வந்து இறங்கும். ஸோ தங்க விலை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துல வந்து 49% வந்து இங்கனக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 48% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அவ்வளவா எதுவும் இன்க்ரீஸ் ஆகல. கொஞ்சம் ஒரு 10% கொஞ்சம் வந்து கம்மியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 39.77% வந்து இங்கனக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஸோ நீங்கள் கோல்டு லோன் கம்பெனியை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ சாவரின் கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ETF வந்து செகண்ட் இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஸ்டாக்ஸை கூட சொல்லலாம். ஸோ கோல்டு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேர்ட் இடத்துல இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நகை வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஜுவல்லரி வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி நினைக்கிறீங்கன்னா நகையை வந்து வாங்காதீங்க, இதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த 3 இடத்துல ஏதாவது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள், மேலே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு புரோக்கர் வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலைன்னா ஸோ இந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.